ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். என்னடா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம கிட்ட சிபிடி டெஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட் போகுது. அடுத்தது ஆத்தர் புக் சீரிஸ் போகுது. வெங்கடேஷன் சார் புக்கு அண்ட் சிவா சார் புக்கு, இந்தியன் பாலிட்டி. அடுத்தது நம்ம 17 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்தது தமிழ் அவுட் சோர்ஸ் ஓலைச்சுவடி பேட்ச் போக போகுது. சரிங்களா? போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் 2026ல் எல்லா எக்ஸாமும் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டோட நம்ம இருக்கோம் இல்லைங்களா? ஸோ எப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப், இந்த யாருக்குமே ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். எந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் அது ஜஸ்ட் ஜூம் லிங்க் அனுப்புறக்கும் ரெக்கார்டர் கிளாஸ் போடுறதுக்கும் தான். மற்ற எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் தான் இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க மற்ற இடத்துலயா இருக்கலாம், இல்ல நம்மளே இது போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு டெஸ்டா உடனே குரூப்ல போடு, எழுதுறவங்க எழுதுங்க, எழுதாதவங்க போங்க, எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? இதே இந்த மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நான் அவங்க என்ன எழுதியிருக்காங்க, இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ப்ராசஸ் முதல் கூட நான் வந்து கேட்பேன். ஓகே, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மராத்தா வேறு படிச்சிருக்கேன் மேம், சோஷியல் இஷ்யூக்கு ஒரு டாப்பிக்கா அதுக்கு மெட்டீரியல் கேட்பாங்க. ஸோ அதை நான் மெட்டீரியல் கொடுப்பேன். அந்த மெட்டீரியல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எம்சிக்யூ போடுவேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் சிபிடி பேட்ச்லயும் இருக்கிறோம், ஏபிஎஸ் பேட்ச், ஓலைச்சுவடி பேட்ச், இந்த மூணுமே சேர்ந்து நான் 1500 ஆஃபர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது கூட இந்த வீக்கெண்ட் வரையில எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு மெட்டீரியலும் வாங்கிக்குவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லீடர் போர்டு மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் இவ்வளோ டாபிக் கவர் ஆயிருக்கு. மொத்தமே இந்த 30, 40, 60, 50 மார்க் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். அதில் இவங்க எடுத்த மார்க். சரிங்களா? ஒரு 8 டெஸ்ட். ஏன் இந்த 8 டெஸ்ட்டோட நிறுத்தி நம்ம ஒரு போர்டு லீடர் போர்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, 9ஆவதா ஒரு புதிய டாபிக் கொடுத்தேன்னா, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எகைன் வந்து ரிவிஷன்ல கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பேஸ் 1, பேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கேன். மொத்தம் 40 டாபிக் வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கு அப்படின்னா, அதை நம்ம பேஸ் 1, பேஸ் 2 பிரிச்சிருக்கோம். ஏன்னா பேஸ் 1 முடிஞ்சோடனே பேஸ் 2ல வர டாபிக்ஸ் ஆல்ரெடி பேஸ் 1ல இருக்க டாபிக்கை நான் ரிவிஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஃபாலோ பண்றேன். சரிங்களா? கோர்ஸ் டீடைல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு 7867ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ முடிச்சுட்டு இந்த மாதிரி முடிச்சோன்னா 9வது டாபிக் தான் இந்த எக்கனாமி டிரான்ஸ்போர்ட், அதாவது எப்படி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இல்லைன்னா கம்பெனி ரூல்ல தமிழ்நாடோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னு வெங்கடேஷன் சார்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால அடுத்தடுத்த மெட்டீரியல் அவங்க ஒவ்வொன்றா என்கிட்ட கேட்கணும், நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எம்சிக்கு கொடுப்பேன். அவங்க மார்க் என்ட்ரு பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இங்கே மார்க் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி இது தமிழ் பேட்ச். தமிழ் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கொஸ்டின் வாங்கியிருப்பாங்க. ஸ்டோரேஜ் ஃபில்லுன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கேட்டிருப்பாங்க. ஆன்சர் கீ வந்து நான் இது தமிழோட ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ கொடுத்துட்டு அவங்க எனக்கு மார்க் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. கூகுள் ஷீட்டில் என்டர் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், டெஸ்ட் 2ஓட மெட்டீரியல் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஓலைச்சுவடி பேட்சோட, சாரி சண்டே வந்து ஓலைச்சுவடி பேட்சோட டெஸ்ட் 3 ஓகேங்களா மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன். அவ்வளோதான். அடுத்தடுத்து எம்சிக்கும் அவங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி எனக்கு வெயிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறோம். இண்டிவிஜுவல் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற போது நமக்கு வந்து சரி, யார் கேட்கறக்கா, மெதுவாக முடிக்கலாம், குரூப்ல தானே இருக்க போகுது அப்படின்றவங்க. இங்கே மெட்டீரியலே ஒரு எம்சிக்கு எழுதின பிறகு தான் உங்களுக்கு மெட்டீரியலே கிடைக்கிறது. அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஓரளவு ஃபோக்கஸ்டா படிப்பீங்க. ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே ஜாப் வேணும்னு தான் நம்ம படிக்கிறோம். ஃபோக்கஸ்டா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, பொலிகார் ரிவோல்ட்டோட மார்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ரிபெலியன் மெட்டீரியல் குடுங்க மேம்னு சொல்லியிருக்காங்க. நான் சவுத் இந்தியன் ரிபெலியனோட மெட்டீரியல் குடுத்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. பைலிங்குலா குடுத்துருவேன். அது படிச்சு முடிச்சுட்டு எம்சிக்யூ கேட்பாங்க. இவங்க நியூவா ஜாயின் பண்ணவங்க. ஸோ சவுத் இந்தியன் ரிபெலியனோடயே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்ப சப்போஸ் படிக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அது இல்லைன்னா நான் ஜூம் லிங்க் போடும்போது இதுக்கு ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப ஏதாவது உங்களால படிக்க முடியல, கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு நீங்க சொல்லிரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா நீங்க பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியல, 2 டெஸ்ட் பார்ப்பேன். 3வது டெஸ்ட் நீங்க எழுதல அப்படிங்கிற பட்சத்துல நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஏன் எழுதலைங்கிற ரீசன் சொல்லிடுவேன். ஆனா இதுவரையில என்னை யாரும் கேட்க விட்டதில்ல. ஏன்னா அவங்களே மேம் இந்த மாதிரி உடம்பு சரியில்ல மேம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா?
ஓகே. இது நம்ம இப்ப சிபிடி டெஸ்ட் போட்டவங்க. அவங்க ஆல்ரெடி குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரேங்க்லயே வந்து இருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் இருக்குது. 2026ல நெறைய எக்ஸாம் வரப்போது. ஓலைச்சுவடி பேட்ச் தமிழுக்கும் அவுட்சோர்ஸ் கவர் பண்ணிட்டுருக்கோம். அதே மாரி ஜிஎஸ்க்கும் அவுட்சோர்ஸ் கவர் பண்ணிட்டுருக்கோம். நீங்க குரூப் 1 நாங்க குடுக்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப் 1 வரையிலுமே வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இப்ப பா. சிவா சார் புக்ல தமிழ்ல தான் இருக்கு. ஆனா நாங்க இங்கிலீஷ்லயுமே குடுக்குறோம். எம்சிக்யூவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கு. எம்சிக்யூ ஆல்சோ பைலிங்குவலா இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கூட நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்டின்னாலும் எனக்கு ஸ்க்ரீன்ல இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி மெட்டீரியல் இருக்கிறனால நீங்க வந்து பாருங்க பாருங்க எவ்ளோ அழகா வந்து சைட் ஹெட்டிங் குடுத்தே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் குடுக்கு. ஸோ நீங்க படிக்கிறதுக்கும் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க புக் வைக்காட்டி கூட பரவால்ல. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க. நீங்க வந்து மாஸ்டரிங் இன் அவுட்சோர்ஸா வந்து மாறிருவீங்க. அவுட்சோர்ஸ் புக்ல மாஸ்டரிங்கா மாற முடியும். ஓகேங்களா? ஸோ இத தான் நான் கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.